கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்றத வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா கூட்டங்கள்லயும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல, டிவிகள்ல எல்லா இடங்கள்லயும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற வேத வசனம் இன்னும் இயேசு அறியாதவங்களுக்கு இது பரிச்சயமான வசனமா இருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறும் அப்படின்றதையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்றது யாருக்கு சொல்றாரு? அது மட்டும் இல்லாம உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறும் அப்படின்றது யாருக்கு சொல்றாரு அப்படின்றதையும் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அப்போ தரித்திரராக இருக்க நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்றாரு. அதாவது ஏழை எளிய மக்களாகி நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி இப்போ நீங்க பசியா இருக்கிற நீங்க திருப்தி அடைவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அழுகிற நீங்கள் என்னன்னா நகைப்பீர்கள், அதாவது சந்தோஷமாய் இருப்பீர்கள். அதாவது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்றத யோவான் 16:20 சொன்னது போல ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்றது போல ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஏன் ஏழை எளிய ஜனங்களுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்றத அடுத்த நம்ம வசனத்தை தியானிக்கும் போது அது நமக்கு புரிய வரும். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் இந்த வசனம் ஏழைகளுக்கு மட்டும்தான் சொந்தமானதா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வசனத்தை கூட நம்ம தியானிப்போம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ மனுஷகுமாரன் நிமித்தமாக, அதாவது இயேசு கிறிஸ்து நிமித்தமாக உங்களை பகைக்கும் போதோ இல்ல தள்ளிவிடும் போதோ இல்ல உங்களை துன்பப்படுத்தும் போதோ நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்னா இதற்கு பின்னாடி உள்ள ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டை நம்ம பார்ப்போம். என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா ஆண்டவர் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செய்யறாரு. என்ன அப்படின்னா மலையில போய் ஆண்டவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி அவருடைய சீஷரை வரவழைத்து அவருடைய 12 சீஷர்களையும் தெரிந்து கொள்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் மலையில இருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ இன்னும் அவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு அநேக சீஷர்கள் வராங்க. அது மட்டும் இல்லாம யூதேயா தேசத்துல இருக்கிற 4 திசையில இருந்தும், எருசலேமில் இருந்தும், சீதோன் பட்டணத்துல இருந்தும் அநேக ஜனங்கள் வராங்க. சுகமடைகிறதுக்காகவும் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்காகவும் அநேக ஜனங்கள் கூடி வராங்க. அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு அநேகர் சுகமாக்குது, அநேகர் விடுதலை ஆகுறாங்க. அந்த சமயத்துல லூக்கா 6:20 அவர்களுடைய 12 அப்போஸ்தலரும் முதல்ல வேலைகளெல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்துக்காக வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல சொல்லியிருக்காங்க, அப்ப தரித்திரம் தான் இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, இப்போ ஒண்ணுமே நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நாமத்தினால உங்களை துன்பப்படுத்துவாங்க, உங்களை நிந்திப்பாங்க, தேவையில்லாத பழியில உங்க மேல போடுவாங்க. ஆனா நீங்க அதற்காக துன்பப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 23வது வசனத்துல, அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ அப்படி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த நாள்ல சந்தோஷப்பட்டு துள்ளி குதிங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நிறைய இடத்துல பரலோகத்துல உங்களுடைய பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கூட ஒரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா அதாவது அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படி செய்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது நீங்க ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் இந்த காரியம் நடக்குது, உங்களை மட்டும்தான் நீங்க நிந்திப்பாங்க, உங்களை மட்டும்தான் புறம்ப தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இதுக்கு முன்னதாக வந்த என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படிதான் நடந்துச்சு, அவங்களுடைய பிதாக்கள் அப்படித்தான் செஞ்சாங்க அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப 2வதாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறும் அப்படின்றது யாருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இதற்கு அடுத்த வசனத்திலே, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது, திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாருங்க. அப்ப நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் அப்போ பணக்காரங்களுக்கு எதிரியா, ஐஸ்வர்யனா இருக்கிறவங்களுக்கு எதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப பணக்காரர்களா இருக்கிற, ஐஸ்வர்யன்களா இருக்கிற உங்களுக்கு ஐயோ, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இப்ப சந்தோஷமா இருக்கிற நீங்க இனிமேல் துக்கப்பட்டு அழுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஏன் பணக்காரர்களுக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்ப பணக்காரனை ஆண்டவர் பரலோகம் போக கூடாதுன்னு சொல்லி சொல்றாரா? பணக்காரர்ல ஆண்டவர் வெறுக்கிறாரா? அப்படின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த வசனத்துல அப்படி சொல்லவே இல்லை.
அப்போ இதற்கு அடுத்த வசனத்தை வந்து நம்ம பார்த்தாலே ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார் அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரிய வரும். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். அப்போ எல்லா மனுஷரும் புகழ்ச்சியா பேசும்போது ஐயோ, அவர்களுடைய பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதுல வந்து ஏழை எளிய மக்கள் துன்பப்படுவாங்க, அப்போ என்னுடைய நாமத்தினால வந்து உங்களை வந்து நிந்திப்பாங்க, உங்களை ஒதுக்கி வைப்பாங்க, உங்களை பகைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. என்னுடைய அதாவது கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான் அவங்களுடைய பிதாக்கள் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எல்லாரும் உங்களை குறிச்சு புகழ்ந்து பேசும்போது ஐயோ, கள்ள தீர்க்கதரிசிகளை வந்து புகழ்ந்து பேசுறது, அவங்களோட ஐக்கியமா இருக்கிறது, அவங்களை ஆதரிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதற்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னாலே இப்ப வந்து கள்ள தீர்க்கதரிசிகளை ஆதரிக்கிற ஜனங்கள் வந்து மெயினா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பணக்காரலா இருப்பாங்க. அவங்களுடைய உபதேசங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காரு, பைக், பங்களா இந்த மாதிரியான செழிப்பு உபதேசத்தை வந்து கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியக்காரங்களும் வந்து அதிகமாக வந்து போதிப்பாங்க. அப்போ அவங்கள ஆதரிக்கிற, அவங்கள பின்பற்றுகிற ஜனங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பணக்காரர்களாகவும் பொருளாசை உடையவர்களாகவும் அப்படிப்பட்டவர்களா இருக்கும் பொழுது, இப்போ நீங்க வந்து கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அவங்கள குறித்து புகழ்ச்சியா பேசுறீங்க, அவங்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறீங்க, அவங்களுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க. ஆனா இப்போ நீங்க வந்து காரு, பங்களா எல்லாம் வச்சு நீங்க திருப்தியா இருக்கலாம். ஆனா இனிமேல் நீங்கள் வந்து திருப்தியா இருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க வந்து நல்ல பசி இல்லாம எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்ல திருப்தி அடைஞ்சிருக்கலாம். ஆனா இனிமேல் உங்களுக்கு ஒரு கொடிதான ஒரு பசி வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து நகைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கீங்க பாத்தீங்களா? அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களோட கூட ஐக்கியமா இருந்துட்டு இதுதான் கரெக்டான உபதேசம் அப்படின்னு சொல்லி இந்த செழிப்பின் உபதேசம், இந்த பொருளாதார உபதேசத்தை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா திருப்தி அடைஞ்சு இருக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட உங்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் வந்து பணக்காரர்களுக்கு வந்து எதிரி அல்ல, ஆனால் எப்படிப்பட்ட பணக்காரர்களுக்கு வந்து எதிரி, எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல வந்து நம்ம வந்து வாசிச்சாலே நன்றாக தெரிகிறது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காமலும், அவர்களை புகழ்ச்சியாய் பேசாமலும், அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமலும் நாம வந்து இருக்கும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களா இருப்பாங்க. அவர்கள் தான் கர்த்தருடைய உண்மையான விசுவாசியாகவும் ஊழியர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.